அன்னை காரைக்கால் அம்மை தன் கணவனுக்கு இயலாத அழகு இப்பூமிக்கு வேண்டாம், நான் பேய் உருவெடுக்கிறேன் என்று எண்ணி வரம் கேட்டமைக்கு நாமா பொறுப்பு? அந்த சிறுவன், அக்கா, இங்கேயே பேய் உருவா அல்லது இமயம் போகப் போகிறீரா? அங்கே வரவா? கிண்ணம் கேட்கச் சொன்னது. இங்கேயே என்று வீறிட்டவள் நிதானித்து, வேண்டாம், இமயம் போகும் வரை பைத்தியம் என்று எண்ணி கல்லால் அடிப்பார்கள். சிவமயம் காண முடியாது, மறித்து விடுவேன். இங்கே தலைமுடி அகற்றி காவி அணிந்து பிச்சை அறிந்து எப்படியேனும் இமயம் போகிறேன். சிவபெருமான் இடையூறின்றி இமயம் சேர்க்கட்டும். அடிவாரத்தில் பேய் உருவெடுத்து மலைமேல் ஏறி ஈசனை கண்டபின் மீண்டும் இறங்கி மக்களோடு மக்களாய் நடமாடுகிறேன். சொன்னபடி செய்தால் நங்கை. ரதம் கூட இடையில் கிடைத்தது. ஒரு வழியாய் உண்ணா நோன்பிருந்து அடிவாரம் சென்றாள். பனியில் இருந்து காத்து கொள்ள ஆட்டு ரோமம் கிடைக்க தூக்கி எறிந்தாள். பணி செய்ய போகின்ற எனக்கு பணி என்ன செய்யும்? சிவனே திருமயம். ஏறத் துவங்க அவள் உடல் ஒளிபெறத் துவங்கியது. ஐயோ ஈசனே, இது என்ன கோலம்? பேயுரு என்றேன். ஒளி உடல் கொடுத்தாய், ஏன்? இன்னொரு சம்பவம் தலைகீழ் நடந்தாள் என்று வரலாறு சொல்கிறது. அதுவல்ல, தலைகீழ் குனிய பணிந்தாள். குனிந்த தலை நிமிராமல் ஒரு குட்டி சூரியன் மலையில் தவழ்வது போல் அச்சத்தோடு நடந்து செல்ல ஒரு குறுக்கீடு. இன்றளவும் சிறு விமானம் கூட நுழைய துணியாத, நுழையவே இயலாத இமயத்தின் முக்கால்வாசி இன்றும் இருக்கிறது. சற்று அதிகமாய் கூறினால் அமேசானை போன்று மர்மத்திலும் மர்மமாய் அநேக உச்சிகள், அளவிடவே இயலாத பள்ளத்தாக்குகள், பரந்த இடங்கள், இயற்கையாய் அமைந்த பனி மண்டபங்கள், அந்த மண்டபம் செல்ல எண்ணவே இயலாத இறங்கும் படிகள், எல்லாமே பனியாய். இந்த யுகம் மட்டுமாய் கரையவே இயலாத சூழலில் மண்டபத்தின் அழகு அற்புதம். அந்த இடங்கள் எல்லாம் மனிதர்களின் கண்ணுக்கு தட்டுப்படவே படாது. எவரெஸ்ட் எப்போதுமே ஓய்வு. எவரெஸ்ட் அங்கே போய் மனிதன் கொடி நட்டினானாம். ஆனால் எவரெஸ்ட் என்பது எண்ணப்படாத ஆழத்தில் அமைந்திருக்கும் பனி மண்டபமே. இந்த அன்னையார் சிவனை பார்த்தே ஆக வேண்டும் என்று அடம்பிடித்து இல்லாத சிவனை தேடி, அங்கு இல்லாத சிவனை தேடி மாத கணக்கில் நடந்தால் அந்த மாது. எங்கு போவது, யாரை தேடுவது? விழித்த போது திடீரென்று தோன்றியது அந்த பன்றி, பனிப்பன்றி. அவளின் திருச்சீலையை பற்றி இழுத்து போனது. நாட்கணக்கில், மாதக்கணக்கில். ஒரு வழியாய் கலைத்த போது தூக்கிச் சென்று அந்த படியில், ஆரம்ப படியில் அவளை இறக்கிவிட்டு அது ஓடி மறைந்தது. அந்த ஒளி உடலால் இறங்கிக் கொண்டே இருந்தாள், இலக்கின்றி. திருவாய் சிவநாமம் பாடிக்கொண்டிருக்க ஒளியை உமிழ்ந்து கொண்டே இறங்கினாள். அன்பானவர்களே, 6 மாதம் இறங்கினாள். தூரத்தே அந்த மண்டபம். பின்னாளில் நேதாஜி அவளை உயிரோடு பார்ப்போம் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்.